ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுங்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சற்று முன் நிறைய விஷயங்கள் கலர்ஃபுல்லாக நடந்துச்சு. இந்த எஃப்ஜேவும் வினோத்தும் என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக கமருதீன் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தபோது, ஏன்னா இவங்க 5 பேர் இருக்காங்கல்ல அந்த டீம், டான்ஸ் டீமில், அவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் இருக்காங்கன்றத சொல்ல வந்தார். அப்போ உடனே எஃப்ஜே வந்து நான் அவ தான் இன்டரப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு விக்ரம் விக்கல்ஸ் வந்து இன்டரப்ட் பண்ணாதான், ரொம்ப சின்ன விஷயம் இன்டரப்ட் பண்ணாது. உடனே அதுக்கு வேணே ஃபேக்கா எஃப்ஜே அதுக்கு அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துலயே ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்கான், எல்லாரோடையும் வினோத்தோடையும் சேர்ந்து ஒரே காமெடி எல்லாம் பண்ணிட்டு. ஆனா ஃபேக்கா எழுந்திரிச்சு அவ்வளவு கத்துறது, ஏன்னா கத்துனா ப்ரொமோல வருவோம், இல்ல கத்துனாதான் நம்ம தெரியும் அப்படின்றதுக்காக சும்மாவே அந்த கத்தி எல்லாம் பண்ணிட்டு தான். ஆக்சுவலா இந்த சாண்ட்ரா ஒரு பக்கம் அது ஒரு டிராமா குயின் வேலை பண்ணிட்டு இருக்கு. அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். அமித் அவ கூட இருக்கனால பயங்கரமா பேர் கெட்டு போச்சு. எஃப்ஜே வந்து இந்த மாதிரி வேணே வினோத்தை போய் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கிறோம். சாண்ட்ராக்கும் வினோத் மேல பயங்கர பொறாம ட்ரிகர் பண்றோம். திவ்யாவும் அப்பப்ப ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டான்ஸ் இது வந்து என்ன பண்ணாங்க, இப்ப 2.2 வெர்ஷன்ல ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டணும். அப்ப டான்ஸ் ஆடும்போது அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் யாரு விழுந்துருதோ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனா செட் ஆகல, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டவே இல்லை. சோ அதனால அது வேண்டாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாரும் போய் சாப்பிடுங்க நம்ம ஷூட்டர். அதனால சாப்பிட போகும்போது ஆதிரை தான் கேள்வி கேட்டுச்சு. ஆக்சுவலா ரொம்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஆதிரை பண்ணது நல்லது. எஃப்ஜே கிட்ட போய் ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, சம்மந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் விக்கல்ஸும் திட்டினாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே நார்மல் ஆயிட்டான். ஆனாலும் அப்ப பண்ணது டிராமா ஃபுல் ஃபேக்குன்னு தெரியுது. இது கேவலமா எப்பயும் போல ஷோ ஆஃப் தான். பார்வதி வந்து எல்லாரும் அப்படிதான் கமெண்ட்லயே கழுவி ஊத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. பிஆர் வச்சுட்டு ஓட்டு போட்டுன்னு எல்லாம் காசு செலவு பண்ணி ஓட்டு போட்டுட்டு உள்ள இருக்குதுங்க. பயங்கர கேவலமா எக்ஸ்போஸ் பண்ற ட்ரெஸ்ஸை போட்டுன்னு, அதுவும் அவன் கூட இருக்கும்போது கமருதீனோட இன்னும் இந்த டாஸ்க்ல வந்து காதுல பேசிக்கிறாங்க, என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னு. இப்போ நடுவில் வால்யூம் கட் பண்ணிட்டு பாட்டு டம்ஷரட் மாதிரி விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இப்போ டாஸ்க் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி லைவ்ல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க விக்ரம் விக்கல்ஸ் டீம் தான் வந்து விளையாண்டு முடிஞ்சிருக்காங்க. 2.5 மணி நேரம் ஆகிட்டாங்க. சுத்தமா இந்த எஃப்ஜேவும் சுபிக்ஷா வெறும் வாயில அங்கங்க ஸ்பிட் பண்ணிக்கிட்டே பீட் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன், பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை டார்ச்சர். உண்மையிலேயே அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கு. 24/7 பார்க்கவே முடியாத அளவுக்கு. எப்படி இந்த வாத்து மேலான் கத்திக்கிட்டே இருந்தோம், இரிட்டேட் ஆச்சு அந்த மாதிரி. சுபியோட அந்த ஒரு கம்ப்ளைண்ட் சாண்ட்ரா சொல்றது வந்து உண்மை. அதோட வாய்ஸ் வந்து பாடிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி ரீங்கார மாதிரி தலைவலியா தான் இருக்கு. தேவையில்லாம ஒரே பாட்டே பாடிக்கின்னு இருக்குது. அதே மாதிரி கூட ஆதிரையும் வச்சுக்குது. இருந்தாலும் இந்த பொண்ணு தான் ரொம்ப யாரையுமே பாட விடாம எந்த பாட்டு எடுத்தாலும் மானச சஞ்சரேன்னு ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இவ்வளோ பாடினே இந்த தேஞ்ச ரெக்கார்டரு. ஆனால் அதை எதையுமே கண்டுபிடிக்கல. ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்க வேண்டியது. பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களாம் கண்டுபிடிக்கலன்னு. கண்டிப்பா வேற யார் விளையாடும் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இதுங்க 8 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. அப்பப்ப இதுங்க ரெண்டும் இருக்கு பாருங்க, கமருதீனும் பார்வதியும். எப்பெல்லாம் டைம் கேப் கிடைக்குமோ பெட்ரூம்குள்ள போறதும் வெளியில வரதும் காதுல சொல்லி ரகசியமா பேசிட்டு இருக்கதும். ஏன்னா இந்த டாஸ்க்ல பண்ண முடியல, அதை நல்ல அட்வான்டேஜ் எடுத்து ஆடிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்வதி, கமருதீன், எஃப்ஜே, அதுக்கப்புறம் கானா வினோத் இவங்களோட எல்லாம் வந்து உட்காந்துட்டு சாண்ட்ரா ரொம்ப பயங்கரமா வந்து டபுள் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு, அதனால தான் நமக்கே காமிக்கிறியாடி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இந்த போது ஒரு மாதிரி முஞ்ச காமிச்சா நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லி இவங்களோட சேர்ந்து இப்ப பேசிட்டு இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.